ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் கொடையோ. ஸோ போன எபிசோடில் வந்து நம்ம 2 கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஜோஹோ ரவுண்ட் 1ல் ஜாவா அவுட்புட் கொஸ்டின்ஸ். அண்ட் இந்த வீடியோலையும் அதே மாதிரி 2 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து போன வீடியோவில் பார்த்ததை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டான கொஸ்டின்ஸ். அண்ட் ஜாவா உங்களுக்கு தெரிஞ்சதை தான் இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஜாவா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே 10 ஹார்ஸ்க்கு ஜாவாவோட ஃபுல் கோர்ஸ் இருக்குது. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக பாலிமார்ஃபிசம்க்கு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸுக்கு ரிலவெண்ட்டான டாபிக்ஸ்லாம் அதில் இருக்கும். அண்ட் ஆல்சோ C++லையும் வந்து இதே பாலிமார்ஃபிசம் எக்ஸாக்டாக சிமிலரான எக்ஸாம்பிள் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கிறேன். பாலிமார்ஃபிசம் C++னு ஒரு வீடியோ இருக்கும், அது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி வச்சுறேன். ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. அந்த பேஸ் கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கிறோம். அண்ட் அந்த மெத்தட்குள்ளே ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. எஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக system.out.println, அதை நம்ம எஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பேஸ் : ஷோ கால்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த பேஸ் கிளாஸ் பண்ணுது. ஓகே, அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்குது. இந்த டிரைவ்டுங்கிற கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் பேஸ் கிளாஸ். ஓகே, நார்மலான இன்ஹெரிட்டன்ஸ், சிங்கிள் டைப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பேஸை டிரைவ்டு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வி ஹாவ் அ மெத்தட் கால்டு ஷோ. அதே சிக்னேச்சரில் அதே மாதிரி ஒரு மெத்தட் இங்கேயும் இருக்குது. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஷோ அப்படிங்கிறதே தான் வச்சுருக்கோம். இதுலேயும் ஒரு எஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து டிரைவ்டு : ஷோ கால்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த கோலன்கிறத வந்து C++ல ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவாவில் அது பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. பட் அகெயின் இங்கே சும்மா அந்த ஒரு இந்த கிளாஸில் இருக்கிற ஷோ அப்படிங்கிறத காட்டுறதுக்காக போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஷோ இருக்குது, இங்கேயும் ஒரு ஷோ இருக்குது, ரெண்டுமே ஷோ. அண்ட் இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ டிரைவ் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக இதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது தோணும். பாலிமார்ஃபிசம்ல 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், இன்னொன்று வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங், ஆர் மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங். ஜாவாலனா மெத்தட் தானே சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது. கிளாஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலே அது மெத்தட் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஓவர் ரைடிங் நடந்திருக்கு. பிகாஸ் சேம் நேம் அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கு அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, அகைன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஊப்ஸ் கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஊப்ஸில் மட்டும் கிளியராக இல்லைன்னா ஊப்ஸ் இன் ஜாவான்னு ஒரு வீடியோ இருக்குது, 3 hours வீடியோ, அதனாலும் கூட நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் அப்போ தான் அந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறோம், ஃபைன். பாலிமார்ஃபிசம் இங்கே நடக்குது, ஓவர் ரைட் ஆகுது. ஓகே, இந்த ஷோங்கிற மெத்தட் வந்து ஓவர் ரைட் ஆகுது. பட் இதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அடுத்து வந்து நம்மளோட மெயின் கிளாஸ் இருக்குது. இந்த மெயின் கிளாஸில் PSVM பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் பின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட பேஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது ஆப்ஜெக்ட் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுற கேப்பபிளாக இருக்கிற ஒரு வேரியபிள் தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் கிளாஸோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் கிளாஸுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை உங்களால் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபீச்சர், இது நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி வச்சு தான் நம்ம பாலிமார்ஃபிசம் ஆக்சுவலாக ட்ரையே பண்ணுவோம். ஓகே, ஸோ பேஸ் கிளாஸோட ரெஃபரன்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ டிரைவ்டு அப்படிங்கிற பட்சத்தில் அதோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அதை வந்து நம்ம பேஸ் கிளாஸோட ரெஃபரன்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல b.show அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ கேள்வி என்னன்னா இதில் எந்த ஷோ கால் ஆக போகுது அப்படிங்கிறது தான். ஓகே, நார்மலாக இந்த மாதிரியான இது பண்ணுறது வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங், ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ரன் டைமில் எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், பேஸ் கிளாஸில் இருக்கிறது கால் ஆகுமா, டெரைவ்டு கிளாஸில் இருக்கிறது கால் ஆகுமாங்கிறது ரன் டைமில் டிட்டர்மைன் ஆகும். அதனால இது மெத்தட் ஓவர் ரைடிங், ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பேஸ் பி ஈக்குவல் டு நியூ டிரைவ்டுன்னு கொடுத்தாலுமே டிரைவ்டு கிளாஸோட ஷோ தான் வந்து கால் ஆகும். ஓகே,
பேஸ் கிளாஸோடது கால் ஆகாது. நம்ம இந்த இடத்துல பேஸ் பின்னு வச்சிருந்தாலுமே டிரைவ்டு தான் கால் ஆகும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து நம்ம இங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால. அண்ட் அதை வந்து ரன் டைம்ல டிட்டர்மைன் ஆகும் மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன் பிகாஸ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஆப்ஜெக்டோட மெத்தட் கிடையாது, கிளாஸோட மெத்தட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து காமனான ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா இருக்காது, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி மெத்தடை வந்து ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மெத்தடை கால் பண்றதுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பேஸ் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்தாலே வந்து இந்த மெத்தட் கால் ஆகிரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்டாட்டிக். ஸோ இங்க ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து நம்ம ஸ்டாட்டிக், ரெண்டு மெத்தடுமே வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா பாலிமார்பிசம் வந்து இங்க நடக்காது. ஓகே, இந்த மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வச்சிருக்கிறதுனால பாலிமார்பிசம் நடக்காது. பிகாஸ் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஆர் நாட் பாலிமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலிமார்பிசம் அங்க பாசிபிள் கிடையாது, நடக்க முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும், நம்மளோட பேஸ் கிளாஸ் இருக்குல்ல, பேஸ் கிளாஸ்ல இருக்கிற பேஸ் ஷோ அப்படிங்கிறது தான் வந்து கால் ஆகும். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஃபுல் ஸ்க்ரீன்ல இருந்து வெளியே வந்துட்டேனா, பார்த்தீங்கன்னா பேஸ் ஷோ கால்ட் அப்படின்னு தான் வருது. பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஷோ தான் கால் ஆகுது. பட் இதே இது ஒரு சின்ன சேஞ்சு, இந்த ஸ்டாட்டிக்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரெண்டு ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டாட்டிக் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவ்டு ஷோ அப்படின்னு சொல்லி கால் ஆகுதா. ஸோ இது ஏன்டா இங்கங்க வருது, இந்த கலகலப்பு படத்துல இந்த ₹1 ஊதுபத்தி வேற நடுவில் வந்துட்டு இருக்கான், அந்த மாதிரி தான் இருக்கான். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ரன் டைம் பாலிமார்பிசம். ரன் டைம்ல அது டிட்டர்மைன் பண்ணும் பேஸ் கிளாஸோட ஷோவை கால் பண்ணுமா, டிரைவ்டு கிளாஸோட ஷோ கால் பண்ணுமான்னு. அண்ட் டிரைவ்டு கிளாஸோட ஷோ வந்து கால் ஆகுது. பட் இந்த ஸ்டாட்டிக்னு இருக்கிறப்ப அங்க பாலிமார்பிசம் நடக்காது. மெத்தட் ஓவர் ரைடிங் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் ரன் டைம்ல டிட்டர்மைன் ஆகிற விஷயமே நடக்காது. கம்பைல் டைம்லயே அது சொல்லிரும் பேஸ் கிளாஸோட ஷோவை தான் வந்து கால் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே, ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கிறதுனால பேஸ் கிளாஸோட தான் கால் ஆகும். பேஸ் ஷோ கால்ட் அப்படிங்கிறது தான் அவுட்புட்டா வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட் ட்விஸ்ட். நம்ம வந்து பாலிமார்பிசம் நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி இருந்தால் டிரைவ்டு கிளாஸ் தான் கால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா நம்மளை நினைச்சுக்கிட்டு டிரைவ்டுன்னு எழுதிடக்கூடாது, அது தப்பாயிரும். பேஸ் தான் வந்து எழுதணும். ஏன்னா இங்க வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கு இந்த ரெண்டு மெத்தடும். ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே வந்து கொஞ்சம் சிமிலரான கான்செப்ட்ஸ், ஆனால் சிமிலர் இல்லை, கொஞ்சம் சிமிலர்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்மள்ட்ட ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன, நம்ம வந்து அகைன் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இன்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறத. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எடுத்து அதை வேற ஒரு கிளாஸ் வச்சு இன்ஹெரிட் பண்ணி அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ண முடியும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில். ஸோ அந்த மாதிரி டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சிருக்காங்க. இதில் வந்து இன்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அப்புறம் டெமோன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டாரில் இந்த ஏக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு நார்மல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ஒரு நார்மல் வேரியபிள், அதுக்குள்ள டெமோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் இந்த டெமோங்கிற ஃபங்க்ஷன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, கன்ஸ்ட்ரக்டார் தான். இது வந்து பாசிபிள் கான்கிரீட் மெத்தட் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து பாசிபிள் ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் இருக்கலாம், கான்கிரீட் மெத்தட்ஸும் இருக்கலாம். அதில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், கான்கிரீட் மெத்தட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. போத் கேன் எக்ஸிஸ்ட், போத் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கான்கிரீட் மெத்தட்ஸ் கேன் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ வி ஹேவ் அ கன்ஸ்ட்ரக்டர் ஹியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து வாய்டு செட்டு. ஓகே, அண்ட் இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபைனல் பப்ளிக் வாய்ட் கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா ஒரு கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக இன்ஹெரிட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணுறப்ப அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் ஓவர் ரைடு பண்ணணுங்கிறது கட்டாயம். ஓகே, இதுதான் வந்து விதி, ரூல். ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குன்னா அதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். ஓகே, மெத்தட் ஓவர் ரைடிங் தெரியும் இல்லையா, அதே அந்த மெத்தடுக்கான டெஃபினிஷனை வந்து நீங்கள் கீழே எந்த கிளாஸ்ல, இப்போ இந்த வந்து டெஸ்ட்டுங்கிற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்குதா, ஸோ இந்த டெஸ்ட்டுங்கிற கிளாஸில் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான டெஃபினிஷன் அவங்க எழுதணும். ஓகே, ஓவர் ரைட் இவங்க பண்ணி ஆகணும். யாரெல்லாம் இந்த டெமோவை வந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை ஓவர் ரைட் பண்ணி ஆகணுங்கிறது ரூல். ஓகே, பட் என்ன பிரச்சனைனா இங்கே வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாடிஃபையர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இந்த ஃபைனல் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்கிறது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஃபைனல்னு ஒரு கிளாஸை கொடுத்தீங்கன்னா அதை இன்ஹெரிட் பண்ண முடியாது. மெத்தடை கொடுத்தீங்கன்னா அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. வேரியபிளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிளோட ஒரு தடவை தான் அசைன் ஆகும். திரும்ப அதை வேல்யூ ரீஅசைன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபைனலுக்கான விஷயம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நீங்கள் எப்படி ஃபைனல்னு கொடுக்க முடியும்? ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா கட்டாயமாக அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி ஆகணும்னு அர்த்தம். ஸோ அப்போ அதே மெத்தடை எப்படி உங்களால் ஃபைனல்னு கொடுக்க முடியும்? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எரர் வரும். ஓகே, அது என்ன எரர் அப்படின்னா இல்லீகல் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு எரர் வரும். நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்புறம் பார்ப்போம் வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கிளாஸ் டெஸ்ட் இருக்கு, எக்ஸ்டென்ஸ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்டு செட்டு. ஓகே, அந்த இதை இன்ஹெரிட் தானே பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான் நீங்கள் நினைக்கலாம். பட் என்ன பிரச்சனைனா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிற செட் இருக்குல்ல, இது வந்து ஆர்குமெண்ட்டே வாங்கலை. பட் இங்க இருக்கிற செட்டு பாருங்க, இன்டியன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வாங்கி திஸ் டாட் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி செட் பண்ணுது. ஓகே, ஸோ இது டோட்டலி வேற ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ஓவர் ரைடு பண்ணலை. ஏன்னா இங்கே வேற எதுவும் செட்டு கிடையாது, இங்கே ஒரு செட்டு தான். அண்ட் இந்த செட்டுமே வந்து பேர் ஒன்று. ஓகே, ஸோ பேர் ஒன்றா இருந்தாலும் இதுவும் அதுவும் வேற வேற செட்டாக தான், வேற வேற ஃபங்க்ஷன், வேற வேற மெத்தடாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஏன்னா இங்கே வந்து ஆர்குமெண்ட் வாங்குது, அங்கே வாங்கலை. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஓவர் ரைடு ஆகலை, இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஓவர் ரைடு ஆகலைன்னு சொல்லிட்டு இன்னொரு எரர் வரும். ஓகே, வேற என்ன நடந்திருக்கு? இங்கே வந்து ஃபைனல் பப்ளிக் வாய்டு கெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து எக்ஸாக்டாக இதை ஓவர் ரைடு பண்ண ட்ரை பண்ணுது. பட் இதை ஓவர் ரைடு பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே தான் வந்து ஃபைனல்னு கொடுத்துருக்கோமே, அப்போ எப்படி ஓவர் ரைட் பண்ண முடியும்? ஸோ இங்கே ஒரு எரர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க, கெட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல் ஃபைன். ஸோ பேசிக்காக இந்த ப்ரோக்ராமில் 3 எரர் வரும். என்னெல்லாம்? இது வந்து அப்ஸ்ட்ராக்டையும் ஃபைனலையும் சேர்த்து கொடுக்க முடியாது. அது வந்து கான்ட்ராடிக்டிங்காக இருக்குது. அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணும், இல்லை ஃபைனலாக இருக்கணும். எப்படி ரெண்டாவும் இருக்க முடியும்? பாசிபிள் இல்லை. இன்னொன்று, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இங்கே ஓவர் ரைட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இன்னொன்று, ஒரு ஃபைனல் மெத்தடை இங்கே ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 3மே எரர். எல்லாமே அந்த ரிலேட்டடான இதுதான். பட் 3 எரர் வரும். சரிங்களா? 3 எரர்ஸ்னு வருது. ஃபர்ஸ்ட் வந்து இல்லீகல் காம்பினேஷன் ஆஃப் மாடிஃபயர்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஃபைனல்னு வருது. அது ரெண்டும் சேர்ந்து கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் டெஸ்ட் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் செட். ஓகே, எதுக்கு இந்த டெஸ்ட் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு மெத்தடை இப்போ இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்க ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை, பட் ஒரு மெத்தடை ஓவர் ரைட் பண்ணலைனாலும் அலோவ் பண்ணும். எந்த பட்சத்தில் அப்படின்னா, இந்த இன்ஹெரிட் பண்ண கிளாஸ் இருக்கு இல்லையா, டெஸ்ட் கிளாஸ், இதை நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்னு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மேல இருந்து வர்ற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதனால டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் செட் அப்படின்னு சொல்லி எரர் வருது. அதுக்கப்புறம் கெட் இன் டெஸ்ட் கெனாட் ஓவர் ரைட் கெட் இன் டெமோ பிகாஸ் த ஓவர் ரைடர் மெத்தட் இஸ் ஃபைனல். ஓகே, அது ஃபைனல்னு கொடுத்துட்டு ஓவர் ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த 3 எரருமே வருது. அகைன் இதுவுமே வந்து ஓவர் ரைடிங் ரிலேட்டடானது. ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட பாலிமார்ஃபிசம் ரிலேட்டடானதான். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, ஃபைனல்னா என்ன அப்படிங்கிற ரெண்டுமே வந்து தெரிஞ்சிருக்கும். அகைன் போன வீடியோ பார்க்கலன்னா அதை பாருங்க, இதே பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுவுமே வந்து இந்த ஃபைனல்ங்கிற கீவேர்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருந்தோம் போன வீடியோ. ஸோ இதில் வந்து கம்பைலேஷன் எரர் தான். ஸோ ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அவுட்புட் தானே கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் பார்த்த உடனே கம்பைலேஷன் எரர்னு டேரெக்டாக எழுதியிருக்கலாம். பட் என்னெல்லாம் எரர் இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அகைன் இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரியல அப்படின்னா நம்ம ஜாவா கோர்ஸ் போய் பாருங்க. மொத்த கோர்ஸும் பார்க்க டைம் இல்லை அப்படின்னா ஊப்ஸ் இன் ஜாவான்னு 3 hours கோர்ஸ் இருக்கு. அது மட்டும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெளிவாக புரியும். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் 2 கொஸ்டினோட பார்க்கலாம்.